this is Natarajan from NJan channel. இது நம்ம GIT tutorialsோட செகண்ட் டியூட்டோரியல். இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து GIT என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மிஷின்ல GIT இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். GIT இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு வந்து நீங்க கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்ணி அதுல வந்து GIT இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஏன்னா வந்து இன்கேஸ் வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து நான் விண்டோஸ் யூஸ் பண்றதுனால நான் விண்டோஸ் ஃபோக்கஸ்டாவே சொல்றேன். நீங்க வந்து இன்கேஸ் வந்து லினக்ஸோ இல்ல ஐஓஎஸ்ஓ ஓரியன்டா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணிக்கோங்க. இப்ப கமாண்ட் லைன்ல எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா GIT வெர்ஷனை வச்சு நம்ம வந்து மேக் ஷூர் பண்ணிக்கலாம் GIT நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையாங்கிறத. அது வந்து நான் எப்படிங்கிறத இப்ப காமிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா நீங்க வந்து ஏதோ ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டோ இல்ல டெர்மினலோ ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து GIT ஸ்பேஸ் வெர்ஷன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் GIT இருந்துச்சு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து வெர்ஷன் வரும். இல்லைன்னா வந்து நமக்கு வந்து GIT இஸ் நாட் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட்னு சொல்லி வரும். இப்போ நான் வந்து GIT அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படின்னு பேசிக் தெரியணும், பேசிக்ல இருந்து சொல்லணுங்கிறக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா GIT இஸ் நாட் ரெகனைஸ்ட் as a command வந்துருக்கு. ஏன்னா வந்து GIT வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணல. ஓகே, இன்கேஸ் நீங்க வெர்ஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க வந்து ஃபைன் யூ ஆல்ரெடி இன்ஸ்டால் த GIT. ஓகே, இப்போ நான் வந்து GIT வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் வந்து GITங்கிறது வந்து நான் விண்டோஸ் யூஸ் பண்றதுனால அது ஒரு சாஃப்ட்வேர். நீங்க அந்தந்த வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகே, நான் வந்து என்னோட ப்ரௌசர் ஓபன் பண்றேன். ப்ரௌசர்ல வந்து நான் என்ன ப்ரௌஸ் பண்றேன் அப்படின்னா GIT டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்றேன். என்னோடது வந்து 64 பிட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்குல்ல GIT SCM, இதுதான் வந்து அபிஷியலான GIT லிங்க். ஸோ நாங்க இதுக்குள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க போனீங்கன்னா லேட்டஸ்ட் மல்டிபிள் ஃபேவர்ஸ் வந்து இருக்கும். மேக் ஓஎஸ்க்கு இருக்கு, விண்டோஸ்க்கு இருக்கு, லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ் ஃபேவர்ஸ்க்கு இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் வந்து விண்டோஸ் ஓரியன்டா பண்ண போறதுனால நான் இங்க வந்து இதை வந்து டவுன்லோட் பண்றேன். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண உடனே வந்து இங்க ஸ்பெசிபிக் வெர்ஷன் என்ன 32 பிட்டா 64 பிட்டாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். இங்க வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதும் ஒன்ஸ் இந்த டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன உடனே அதை வந்து நான் ஓபன் பண்றேன். இப்போ வந்து அது ஓபன் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலா வந்து GITோட லோகோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல. இது எதுக்காக இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து GNU பேஸ்ட் லைசன்ஸ், அதாவது ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ் சொல்லுவோம். அந்த லைசன்ஸ்ல தான் வந்து GIT வந்து இருக்கு. GIT வந்து ஓபன் சோர்ஸ் தான். ஸோ மோர் ஓவர் நம்ம எப்பவும் பண்ற மாதிரி இதுல வந்து எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட், இன்கேஸ் படிக்கலனாலும் நெக்ஸ்ட், மோஸ்ட்லி நம்ம வந்து அதை யூஸ் பண்றது இல்ல. நம்ம வந்து இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து சீக்வலான ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் GITல வந்து இருக்கும். ஸோ நீங்க இதே பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்றது வந்து உங்களுக்கு வந்து ஓகே. ஏன்னா வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளதான் நம்மளோட எல்லா நோட் மாடியூல்ஸ் எல்லாமே இருக்கனால அதே மாதிரி ஃபேவரா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து வேற டிரைவ்ல தான் ஸ்பேஸ் இருக்கு, நான் அங்கேதான் மூவ் பண்ணா யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இங்க ஸோ ஆக்சுவலா வந்து நான் ப்ரீவியஸா இந்த ஃபோல்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால வந்து எனக்கு அதே ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. நான் உங்களுக்கு GIT வந்து கிளியரா இன்ஸ்டாலேஷன்ல இருந்து சொல்லணுங்கிறதுக்காக நான் அதை வந்து டெலீட் பண்ணிட்டு பண்ணேன். 1 minute வெயிட் பண்ணுங்க. நான் அந்த ஃபோல்டர் லெட் மீ டெலீட் அண்ட் ரீடு இட். ஸோ இப்போ வந்து இந்த GITங்கிற ஃபோல்டரே தேவையில்லை. ஆக்சுவலா இது எதனால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி GIT நான் வெரிஃபை பண்ணனால இருக்கு. நான் பட் GIT அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகல போல. இப்போ வந்து நான் இதே இதுல இது பண்றேன். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்கும். என்ன அப்படின்னா வந்து இது வந்து GITோட அசோசியேட் ஆகணுமா அந்த கான்ஃபிக் ஃபைல், அது மாதிரி வந்து GIT பேஸ் வரணும், அது மாதிரி GIT GUI ஹியர் வரணுமா, இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் எல்லாம் கேட்கும். டெஸ்க்டாப்ல வேணுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க எது வேணுமோ உங்களுக்கு வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த GIT பேஷ் அப்படிங்கிறது ஸ்பெஷலி ஃபார் விண்டோஸ்க்கு, விண்டோஸோட பேஷ் ஷெல் அதெல்லாம் வந்து ரன் பண்றதுக்காக வந்து பேஷ் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஒர்க் ஆகும். இங்க கூட பாத்தீங்கன்னா தெரியும் ஆட் a git bash profile to windows terminal அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் பை டிஃபால்ட்டா எந்த சேஞ்சஸும் வந்து பண்ணல, டிஃபால்ட்டா உள்ள கான்ஃபிகரேஷனை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுல வந்து இது எந்த இதுல இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் டிஃபால்ட்டா GIT வச்சிருக்கேன். நான் வந்து எந்த ஸ்பெசிபிக்கா வந்து நான் இதுல எதுவும் ஸ்டார்ட் மெனுல வந்து கிரியேட் பண்ணல, பை டிஃபால்ட்டா உள்ளதே ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ இது வந்து எடிட்டர் வந்து டிஃபால்ட்டா உள்ள எடிட்டர் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்றேன். பட் எனிவே ஐ எம் கோயிங் டு யூஸ் த விஷுவல் கோட். விஷுவல் கோட் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்றதுனால விஷுவல் கோடே நான் யூஸ் பண்றேன். ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா வந்து அந்த டிஃபால்ட் பிரான்ச் வந்து மாஸ்டர் தான் இருக்கும். நீங்க அதை வந்து மாத்தணுமான்னு கேக்குது.
டிஃபால்ட்டா வந்து மாஸ்டரே நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து அது கிளியரா இருக்கும். ஸோ நான் டிஃபால்ட்டா மாஸ்டரே வச்சுறேன். இல்ல நான் வந்து டிஃபால்ட்டா வந்து நான் வேற ஒரு நேம்ல கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இதை ரிசீவ் பண்ணி என்ன நேம் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து நீங்க ஒரு கிட் யூனிட் கொடுத்தா ஒரு புதுசா வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகும். அந்த ரெபாசிட்டரி வந்து டிஃபால்ட்டா எந்த பிரான்ச்சை வந்து பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா நீங்க இங்க கொடுத்துருக்க பிரான்ச்சை வந்து பாயிண்ட் பண்ணும். நான் வந்து இங்க வந்து கெட் டிஃபால்ட்டா உள்ளதே சொல்லியிருக்கேன். லெட் கெட் டிசைட் அப்படிங்கிறது, அதாவது மாஸ்டர். அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் இது பண்ணுமா அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன், அதாவது டிஃபால்ட்டா வந்து இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ல பார்த்து செட் பண்றதுக்காக நான் இதை வந்து டிஃபால்ட்டா உள்ளதை ஸ்பெசிஃபை பண்ணி நான் கண்டினியூ பண்றேன். ஸோ இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் கிட் வந்து சில செக்யூரிட்டி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதோட இதுல அது வந்து என்னன்னா எஸ்எஸ்எல் பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்பன் எஸ்எஸ்எல் லைப்ரரியை செலக்ட் பண்ணேன். பை டிஃபால்ட் அதுதான். இன்கேஸ் நீங்க வந்து விண்டோஸ் செக்யூர் சேனல் போகணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா நீங்க வந்து விண்டோஸ் பேஸ்ட் டிஃபால்ட்டா வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கண்டினியூ பண்ணிருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும். இதெல்லாம் நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்ல அட்லீஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கறனால நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ஃபாஸ்ட் மெர்ஜா என்னங்கிறது அந்த புல் நம்ம கொடுக்குறோம்ல அப்போ வந்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறது வந்து இது. ஸோ நான் இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டா வந்து கிட் வந்து கிரெடென்ஷியல் மேனேஜர் கிட் கிரெடென்ஷியல் மேனேஜர் கோரை வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். டிஃபால்ட்டா வந்து அதுதான். ஸோ கிட்டை பொறுத்தவரையும் வந்து நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்கறனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். இஃப் நீடட் நீங்க வந்து மாடிஃபை பண்ணலாம், இல்லைன்னா வந்து நீங்க அப்படியே இது பண்ணிக்கலாம். இதுல வந்து எதுக்காக எனேபிள் ஃபைல் சிஸ்டம் கேச்சிங் வந்து நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு தடவை நீங்க வந்து ஒரு கிட்ல வந்து ஒரு இது பண்றீங்க அப்படின்னா அது கேட்சில இருந்துச்சுன்னா கேட்சி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அது வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை ஸ்பீட் பண்ணுங்கிறனால இதை வந்து பண்ணிருக்கோம். இன்கேஸ் லேட்டர் பாயிண்ட்ல கூட நம்ம மாடிஃபை பண்ண முடியும். இது வந்து சிம்பாலிக் லிங்க். சிம்பாலிக் லிங்க்னா என்னங்கிறது நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அது நீட் இல்லை. ஸோ நான் டிஃபால்ட்டா உள்ள செட்டிங்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்கேன். எந்த செட்டிங்ஸுமே மாத்தல. இட்ஸ் ஸ்டார்டிங் இன்ஸ்டாலேஷன். லெட் வி வெயிட் ஃபார் சம் டைம்ஸ். ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ இதுல வந்து ரிலீஸ் நோட்ஸ் பார்க்குமா, லான்ச் கிட் பேஷ் வந்து லான்ச் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நான் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் லான்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாங்கிறனால அதை நான் கொடுத்து காமிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் நோட்ஸ் வந்து ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்க வெர்ஷன்ல என்னெல்லாம் நோன் இஷ்யூஸ் இருக்கு, என்னெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணாங்க ப்ரீவியஸ் வெர்ஷன்ல, அந்த மாதிரி டீடைல்ஸ் ஃபுல்லா இந்த நோட்ஸ்ல இருக்கும். அடுத்து வந்து கிட் பேஷ் வந்து இங்க ரன் ஆயிருக்கு. இப்போ இதுல போயிட்டு நான் வந்து கிட் வெர்ஷன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா கிட்டோட என்ன வெர்ஷன் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு வந்து தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2.32ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இது மோர் ஓவர் நம்ம இங்க தான் பண்ணணும் இல்ல, நம்ம விஷுவல் கோட் எடிட்டர் யூஸ் பண்ண போறதுனால அதுவே வந்து இந்த பேஷ் கமாண்ட் ப்ராம்ப்டோட அதுவே வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதை நான் வந்து என்ன காமிக்கிறேன். இப்போ வந்து நான் எகைன் வந்து போறேன். நம்ம இதுலதான் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணோம். கமாண்ட் ட்ரை பண்ணி நமக்கு வந்து இந்த எரர் வந்துச்சு. இப்போ நான் வந்து திரும்ப இதுல இப்படியே ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. நமக்கு வந்து அதே எரர் தான் வந்து வரும். git is not recognized as a name of இது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெர்மினல் நான் ப்ரீவியஸே ஓபன் பண்ணி வச்சிருந்தனால இந்த ப்ராப்ளம் நான் இந்த டெர்மினலை கில் பண்ணிட்டு திரும்ப வந்து டெர்மினலை வந்து ஓபன் பண்றேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ணனால இந்த டெர்மினல் லைவ்ல இருந்த டெர்மினலுக்கு ஐடியா இருக்காது. இப்போ நான் வந்து ஒன் டைம் விஷுவல் கோடையும் வந்து நான் ஆக்சுவலா இதுலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இதுல வரல. நான் விஷுவல் கோடை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்றேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் போய் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அதே கிட் வெர்ஷன் போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிட் வெர்ஷன் வந்து நமக்கு எக்ஸாக்டா ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல எப்படி வந்து ஒரு ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்றது, ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். நான் வந்து இதை வந்து கிட் ரெப்போ டெமோ அப்படின்னு காமிக்கிறேன். ஆக்சுவலா நான் இப்போ வந்து கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு விதமா வந்து செட்டப் நடக்கும். ஒன்னு வந்து லோக்கல், இன்னொன்னு வந்து ரிமோட். இந்த ரிமோட் அப்படிங்கிறது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கிட்டப்லயோ அதுலயோ எடுத்து நம்ம க்ளோன் பண்ணி பண்றது. நம்ம வந்து அது வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ வந்து லோக்கல்ல எப்படி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றது, லோக்கல்ல எப்படி ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றது, அது வந்து எப்படி நடக்கும் அதை வந்து நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கிட் ரெப்போ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள நான் மூவ் ஆகுறேன். இந்த ஃபோல்டர் வந்து எம்டி ஃபோல்டர். நான் இதை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க. இதுக்குள்ள வந்து எதுவுமே இருக்காது.
இந்த ஃபோல்டர்ல வந்து எம்டியா தான் இருக்கு. திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல பிரான்ச் கிரியேட் பண்றதுக்கு, அதாவது ஒரு ரெப்போ கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா git init. இப்போ நான் கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா initialize the empty git repository அப்படின்னு வந்து வந்திருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து தெரியல. ஈவன் இங்க நான் போய் பார்த்தாலும் இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஹிடன் ஃபோல்டரா இருக்கும். இப்போ வந்து ஃபோல்டர் எம்டியா தான் இருக்கும். ஆனா இது எப்படி வந்து இங்க ஆனா வந்து இனிஷியலைஸ்டு எம்டி கிட் ரெப்போ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இங்க வந்து உள்ள போனீங்கன்னா ஹிடன் ஃபோல்டரா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஈவன் நான் இதுல நேவிகேட் பண்ணனா தெரியும். ஸ்லாஷ்னு போட்டு டாட் கிட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். வந்திருக்கா? இந்த டாட் கிட் அப்படிங்கிற ஃபோல்டர் தான் வந்து உங்களோட ரெபாசிட்டரி. வந்து இந்த ஃபோல்டர் இருந்தா மட்டும்தான் இது ரெபாசிட்டரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா git log கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் கரண்ட் பிரான்ச் இஸ் மாஸ்டர் does not have any committed அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் git statusன்னு கொடுக்குறேன். இதெல்லாம் என்ன, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்து வந்து இது பண்ணலாம். ஆன் பிரான்ச் மாஸ்டர் நோ கமிட்டட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து சொல்லியிருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து டெலீட் பண்ணிடுறேன். நான் இங்க ஃபைல்ல போய் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹிடன் ஃபோல்டர்ஸ்லாம் நான் வந்து விசிபிள் கொடுக்குறேன். இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி நான் டெலீட் பண்றேன். மேபி ஷிஃப்ட் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் பண்ணதும் இதுலயே போயிட்டு நான் இப்ப இதே கமாண்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா வந்து அதால வந்து பாருங்க நாட் அ கிட் ரெபாசிட்டரி அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா ஒரு ரெபாசிட்டரிங்கிறது எப்படி மீன் ஆகுது அப்படின்னா ரெபாசிட்டரிங்கிறது லைக் எ ஃபோல்டர் விச் ஃபோல்டர் ஹேவிங் தட் டாட் கிட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுதான் ரெபாசிட்டரியா கன்சிடர் ஆகுது. ஏன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளதான் இந்த ரெபாசிட்டரிக்கான எல்லா மெட்டா இன்ஃபர்மேஷனையும் அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. மெட்டா இன்ஃபர்மேஷன் ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷனை அதுல தான் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம எகைன் வந்து git init கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகும். நான் வந்து git init வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து அதுல வந்து இப்போ போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபிக்லாம் இருக்கும். ஈவன் நான் இந்த கான்ஃபிக் வந்து இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நம்மளோட விஷுவல் கோட்ல. பாருங்க இதுல வந்து ரெபாசிட்டரி வெர்ஷன். ஸோ இதுல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் வந்து இருக்கு. ஈவன் வந்து நான் இதை வந்து வேற என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குன்னா ரெஃப்ல வந்து போனீங்கன்னா ஹெட் டேக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்றது நம்ம கிரியேட் பண்ற பிரான்ச்சை பொறுத்து இதெல்லாம் வரும். நான் உங்களுக்கு வந்து அப்ப வந்து சொல்றேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபைலை உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். unnamed repository edit the file description. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இப்போ வந்து ஒரு ரெப்போ கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நீங்க இங்கேயே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்கேயே நீங்க இது பண்ணி கூட பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 tutorialsக்கு நான் அந்த விஷுவல் கோடோட எந்த எக்ஸ்டென்ஷனையும் எதையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறது இல்லை. ஏன்னா நீங்க வந்து கமாண்ட்ல ஃபெமிலியர் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெட்டரா தெரியும். அதனால நம்ம வந்து இது பண்றோம். ஓகே, நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம்னா git என்விரான்மெண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்றது, லோக்கல்ல எப்படி ஒரு ரெப்போ கிரியேட் பண்றது அப்படிங்கிற வரையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்து ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்றேன். மேபி வந்து test.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப கிரியேட் பண்ண உடனே இந்த ஃபைலை வந்து நான் எப்படி வந்து இதுல ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெர்மினல் நான் வந்து ஓபன் பண்றேன். இதுல வந்து git add அப்படின்னு கொடுத்து test.txt இப்ப நான் வந்து கொடுக்குறேன். இப்ப வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இப்ப கிட்டோட ஸ்டேட்டஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க. சோ சேஞ்சஸ் டு பி கமிட்டட் வந்து டு பி கமிட்டட், அதாவது நம்ம இன்னும் கமிட் பண்ணல. இது வந்து ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது நான் வந்து எப்பவுமே சொல்லியிருக்கேன். நம்ம ஒர்க்கிங் ஃபோல்டர் இருக்கும், அதுல வந்து ஸ்டேஜ்ங்கிற ஒரு விர்ச்சுவல் இண்டெக்ஸிங் இருக்கும். அங்கேதான் வந்து நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் எல்லா பண்ற மூவும் இருக்கும். ஆக்சுவலா வந்து இது வந்து எக்ஸ்டென்ஷன் இங்க போய் பாத்தீங்கன்னா வந்து தெரியும் ஸ்டேஜிங் அப்படின்னு காமிக்குது. ஸ்டேஜிங் டு கமிட் கமிட் பண்ணுவோம். இதுக்கு வந்து என்ன கமாண்ட்னா git commit -m டபுள் கோட்ஸ்ல நான் என்ன கமாண்ட்ஸ்ங்கிறது இனிஷியல் கமிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கமாண்ட்ஸ் பத்தி டோன்ட் வரி, we will discuss later. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டட் மோட் ஆஃப் 1 இதுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதுல git log வந்து காமிச்சேன்னா யாரு கமிட் பண்ணாங்க, ஹெட்ல இருந்து மாஸ்டருக்கு எந்த ஆத்தர் என்னைக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ரெபாசிட்டரிக்கே மூவ் பண்ணிட்டோம் நம்மளோட சேஞ்சஸ். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றும் ஆகும்.
நம்ம அடுத்த டுட்டோரியல்ல எப்படி ரிமோட்ல இருந்து பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்கமிங்ல ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் டீடைலா நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அந்த நடக்கையில பேக்ரவுண்ட்ல என்ன ஒர்க் நடக்குது, அது எந்த மாதிரி ஃப்ளோ போகுது அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். We will meet you on next video. Bye. Thank you.